பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பாவும் அம்மாவும் போய் அடுத்தவங்களை அழைக்கிறது தான் வழக்கம். புருஷன் அழைக்க பொண்டாட்டி வந்திருக்கேன். விதி. மனைவிங்கிற முறை இருந்தா முந்தானிய தரலாம். மகளுக்கு அப்பாங்கிற முறையில என்ன செய்துதான் தரப்படும். தாம்பூல மாத்திக்கிறப்பவே சொன்ன பொண்ணோட தகப்பம் வரணும்னு கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொந்தக்காரன் முன்னால் நான் தலை முடிச்சு நிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எங்களுக்குள்ள 1000 அபிப்பிராய பேதங்கள் இருந்தா என் பொண்ணு பெரியம்னு சொல்றீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால வர வேணாம், ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரக்கூடாது. வரேன்னு தான் சொல்லாது. வரலையே என்ன அர்த்தம்? உண்மையான தகப்பனா இருந்தா ஓடி வந்திருக்க வேணா? அட எங்க வீட்டுக்காரு வாங்க வாங்க. எனக்கு இவங்கதான் உஷாவோட அம்மா. எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் சைஸ் என்ன தவிர வேற எந்த பெண்ணும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரு. வாங்க மாப்பிள்ள, நீங்க பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கிறதா வித்யா சொன்னா. மாப்பிள்ள, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க சம்சாரம் தகப்பன் பேர் தெரியாத பொண்ணுக்கு தாம்பலத்தை மாத்திக்கிட்டு எங்களை எல்லாம் தலகுனிய வச்சுட்டா. இதுல நாம தலகுனி என்னப்பா இருக்கு? இந்த கல்யாணம் நின்னு போனா நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, என் தம்பியோட ஆசை விட எங்க குடும்ப கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். நாய் வாங்குறதா இருந்தா கூட நல்ல ஜாதியான்னு பார்த்து வாங்குறதா எங்க வழக்கம். மாப்பிள்ள, உங்க மச்சான மனவரையில இருந்து கூட்டிட்டு வாங்க. ஆமா மாப்பிள்ள, என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேச மாட்டீங்கன்னு தான் உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருக்கேன். உங்களை ஒரு மல்டி மில்லியனர் ஆக்கி வச்சிருக்கேன். பாவ புண்ணியம் பார்க்காதீங்க, வேற இடம் பார்க்கலாம். அப்பா நீ சும்மா இல்ல. இத பாருங்க, தரிசனம் இருக்கிற பொண்ணை கூட என் தம்பி கட்டி வைப்பேன். ஆனா தகப்பன் பேர் தெரியாத பொண்ணை நாங்க ஒரு நாள் ஏத்துக்க முடியாது. அந்த மனுஷன் எங்கேயே தொலைஞ்சு போயிட்டு தான் நினைச்சு கல்யாணத்தை நடத்துங்க. ஏய், எங்க அந்தஸ்தை விட ஆசைதான் அவனுக்கு முக்கியம்னா அவனுக்கு தாலி கட்டிட்டு சந்தோஷமாயிரு. வாங்க பாப்பா, கொஞ்சம் இருங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என் மானம் உஷாவோட வாழ்க்கையும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு தகப்பு யாருன்னு தெரியாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கும், நடந்தே தீர். யாரப்பா நீ? உஷாவுக்கு அப்பா. பெண்ணுக்கு தகப்பன் எங்கன்னு கேட்கலாம், யாருன்னு கேட்க கூடாது. கல்யாணமான பெண்ணுக்கு பெருமை கணவனால, கன்னி பெண்ணுக்கு பெருமை தகப்பனால. புரியுதுற ஆரம்பிய. ஓம் த்ருவந்தே ராஜா குருஹோ த்ருவந்தே ராஜா பிரகஸ்பதிக்கு த்ருவந்த இந்திரஸ்யாதிரஸ்து. பொண்ணுக்கு தாய் தோப்பினார் இப்படி வாங்கோ, பாத பூஜை பண்ணணும். சீக்கிரம் முடிங்க, ரிசப்ஷன் வேற போய் ஆகணும்.
सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते गतिमेळं 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 आगत्यन्तु नानेन मम जीवन हेतूनां अन्ते बध्नामि शुभे सञ्जीवन सरदां सदम् धनं धान्यं प्रतिलाभं पदसमस्तदीपमायुः माङ्गल्यधारण शुभमस्तु शुभन्तु கௌசல்யா, பொண்ணு மாப்பிள்ளையும் புறப்பட்டாங்க. அதனால புருஷன் நான் தானே சொல்ல வந்திருக்கீங்களா? கௌசல்யா, என் மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் மானத்தோட விளையாடின இந்த மிருகத்தை மன்னிச்சிடுன்னு கேட்க வந்திருக்கேன். தயவு செய்து மிருகத்தை கேவலப்படுத்தாதீங்க. மிருகம் கூட தன் துணையை இன்னொரு மிருகத்துக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்ததா சரித்திரமே கிடையாது. கௌசல்யா, அன்னைக்கு என் கற்பை காப்பாற்ற முடியாம நீங்க கோயா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னால காட்ட கத்தியாலதான் நினைச்சேன். இன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியிலும் அப்பா யாருன்னு கேட்டப்ப நீங்க அமைதியா நின்னதை பார்த்ததும் உங்க புத்தி ஏதுதான் புரிஞ்சு போச்சு. மகளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்கிறது பதிலா மனைவிக்கு அச்சதை போட்டு மறு கல்யாணத்துக்கு அங்கீகாரம் பண்ணின நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? கௌசல்யா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிச்சிடலாம், உலகம் என்ன மன்னிக்காது. மனைவின்னு எப்போ இன்னொருத்தர் பக்கத்துல நின்னனோ அப்பவே என் மானம் போயிடுச்சு. ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய என் பொண்ணு எனக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் உயிரை போயிடுச்சு. சாரி, தகப்ப வராததுனால உஷாவோட கல்யாணம் நின்னு போயிடுமேங்கிற தவிப்புலதான் பொண்ணுக்கு அப்பா நான் தான் ஒரு பொய்யை சொன்னேன். அதனால உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். இல்லைங்க, நீங்க மட்டும் வராம போயிருந்தீங்கன்னாதான் தப்பே நடந்திருக்கும். நான் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமலே வாழா வெட்டியா இருப்பா. வரம் கொடுக்க போற சாமின்னு தெரியாம எங்க வாழ்க்கை கெடுக்க வந்த பாவின்னு நினைச்சு உங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்பினேன். அந்த பாவத்துக்காக இந்த பாவியை மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல உங்களை பார்த்ததும் மிருகமா நினைச்சேன். பழகினதுக்கு அப்புறம் மனுஷனா மதிச்சேன். இப்ப என் மகளுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை தெய்வமா கும்பிடுறேங்க, தெய்வமா கும்பிடுறேன்.